Hi students, நீங்கள் நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.6ல் சிக்ஸ்த் சம் கொஸ்டின் பாருங்கள். ஏபி அப்படின்னு ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு ப்ரூவ் தட் a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b equal to 2 into x square plus 1 divided by x into x plus 1 the whole square அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிடலாம். given thatல a equal to என்னது x by x plus 1, b equal to என்னது 1 by x plus 1. to prove என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும், a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b equal to 2 into x square plus 1 divided by x into x plus 1 the whole square ப்ரூவ் பண்ணும். இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு a அப்படின்ற ரேஷனல் எக்ஸ்பிரஷன் bன்ற ரேஷனல் எக்ஸ்பிரஷனை அப்படியே கொண்டு வந்து இதில் போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் லென்த்தாக போகும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஷார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b இருக்கா, இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ a plus b the whole squareனா என்ன வரும், a square plus 2ab plus b square plus இது வந்து a minus b the whole square. அப்போ a square minus 2ab plus b square divided by a divided by b இருக்கு. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே ஒரு a ஸ்கொயர், இங்கே ஒரு a ஸ்கொயர், 2a ஸ்கொயர்னு வந்துடும், b ஸ்கொயர், இங்கே ஒரு b ஸ்கொயர், 2b ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர் டிவைடட் பை a டிவைடட் பை b அப்படின்னு இருக்கு. இதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த மேலே இருக்க நியூமரேட்டர்லேருந்து 2-ஐ காமனாக வெளியில் எடுத்துடலாம். 2-ஐ காமனாக வெளியில் எடுத்துட்டா என்ன வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வந்துடும். இதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிவைடட் பை சிம்பிளை தூக்கிட்டு மல்டிப்ளிகேஷனுக்கு மாத்திரம். அப்போ மல்டிப்ளிகேஷன்னா கீழே வந்து ஆக்சுவலாக இது வந்து என்ன அர்த்தம், 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர் டிவைடட் பை a பை பின்னு இருக்கிறதா அர்த்தமா. அப்போ இந்த டிவிஷனை தூக்கிட்டு மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றினா கீழே இருக்க ஃப்ராக்ஷன் எப்படி போகும், ரெசிப்ரோக்கலாக போகும். அப்போ a பை பின்னு இருக்கிறது b பை a அப்படின்னு வந்துடும். அப்போ நம்ம வந்து அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ஷார்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டைரெக்டாக அந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூலாம் என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையானதை ப்ரூவ் பண்ணலாம். அப்போ வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 2 into a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு b பை a ஈக்குவல் டு 2 அப்படியே போட்டுக்கலாம். ஏவோட வேல்யூ என்ன, x பை x ப்ளஸ் 1. அப்போ x பை x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அதுக்கடுத்து பியோட வேல்யூ 1 பை x ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 பை x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பியோட வேல்யூ வந்து 1 பை x ப்ளஸ் 1 1 பை x ப்ளஸ் 1 டிவைடட் பை ஏயோட வேல்யூ வந்து x பை x ப்ளஸ் 1. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த x ப்ளஸ் 1க்கு இந்த x ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 பை x மட்டும் ரிமைனிங் இருக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ஸ்கொயர் வந்து இந்த எக்ஸுக்கும் வரும், இந்த கீழே இருக்க x ப்ளஸ் 1க்கும் வருமா. அப்போ எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே கீழே வந்து x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 டிவைடட் பை x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதுக்கடுத்து இங்கே வெளியில் என்ன இருக்குது, x ப்ளஸ் 1 கேன்சல் ஆனதுக்கப்புறம் 1 பை x ரிமைனிங் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள் இந்த 2 வந்து அப்படியே வந்துடும். இங்கே வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கீழே வந்து x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ரெண்டுக்குமே காமனாக x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ எல்சிஎம் வந்து என்ன வந்துடும், x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும்.
மேலே வந்து இருக்க நியூமரேட்டர் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து ப்ளஸ் ஒன்னுன்னு வந்துடும் இன்ட்டு 1/x. இப்போ இந்த 1/x இந்த 2 இதெல்லாம் உள்ள மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அதாவது 2 வந்து மேலே நியூமரேட்டரில் இருக்குது, அப்போ இதோட மல்டிபிள் பண்ணிடுறோம் நியூமரேட்டரோட. எக்ஸ் வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, இதை வந்து இந்த டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்ணிட்டா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இங்கே பாருங்க, ப்ரூஃப் என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. அப்போ அந்த ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, therefore a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b equal to 2 into x square plus 1 divided by x into x plus 1 the whole square. அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். therefore hence proved அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க மட்டும் எடுத்துட்டு அதை சால்வ் பண்ணி நம்ம என்னன்னு ஃபைண்ட் பண்ணி வச்சோம். 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு பி பை ஏ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்ததை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.